ஸோ ஊருக்கு கிளம்பியாச்சு. ஸோ ஊருக்கு கிளம்பி போகிற வழியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ எப்பயுமே ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே. ஸோ ட்ராவல் பண்ணுறதை விட வழியில் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அங்கங்கே வந்து காரை ஸ்டாப் பண்ணி ஒரு கஃபேக்கு போகிறது, அண்ட் தென் வந்து ஃபுட்டு சாப்பிட்றது, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம். நாங்கள் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுவோம். அதே ஹைவேல ரெகுலராக போயிட்டு இருக்கும்போது புதுசாக என்ன ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, புதுசாக என்ன வந்திருக்கு, அது மாதிரி நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுவோம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 4 பேருமே பயங்கர சூஸி. ஸோ ரொம்ப செலக்டிவான ப்ளேஸ்க்கு போவோம். ஃபுட்டை வந்து ரொம்ப பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ அதாவது என்ன சொல்கிறது, ஒரு விஷயத்தையுமே ரசித்து பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன் ட்ராவலில் மட்டும். ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் எங்களுக்கு ட்ராவல். ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்கள் முருகன் இட்லி கடையை தான் தேடி வந்தோம். மதுராந்தகமில் வந்து பார்த்திங்கன்னா முருகன் இட்லி கடை இருக்குது. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு என்னடா கடையை காணுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல திருவசந்தம் சைவ உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜ் ரெஸ்டாரண்ட் ஒன்று அதே இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக பில்டப் கொடுத்தாங்க உள்ளே வரும்போது, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கேற்ற மாதிரியே அந்த பில்டப்க்கு ஏற்ற மாதிரியே ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருந்துச்சுங்க. ஸோ நீங்களும் இந்த வழியாக ட்ராவல் பண்ணுறீங்க, மதுராந்தகம் க்ராஸ் பண்ணி போகிறீங்க சென்னையிலேருந்து அப்படின்னா, மறக்காமல் போயிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டில் மினி மீல்ஸ் முக்கியமாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. சப்பாத்திலாம் வெரி சாஃப்ட்டு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோபி மஞ்சூரியன் எல்லாமே செம்மையாக இருந்ததுங்க. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்.